ஆ வணக்கம் நண்பர், கேக்குதுங்களா? ஆ வணக்கம் குருவே. ஆ கேக்குது. ரைட். எப்பொருள் யார் யாரு கேட்பினும் ஏ- அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ம். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த இவரு நம்ம திருமாறன் பேசுனது கேட்டீங்களா? சும்மா வெறும் செய்தி மட்டும் வந்தது. திருமாறன் ஒரு 5 ஆ நிமிஷம் கே பேசுனது. ம். ஆமா ஆமா கேட்டேங்க. இரவு வரை நேரம் அவரு வருவார். திருமாறனுங்களா? ஆமா. பெங்களூர்ல தான் இருக்காரு. பெங்களூர்ல தான் அவரு இருக்காரு. தான். ஆமா, பெங்களூர் இருக்காரு நம்ம எங்க திருமாறன். இருக்கிறாருங்க? பெங்களூர்ல எந்த ஏரியாங்க? அவங்க அவங்க பையன் அங்கதான் வேலைக்கு இருக்கான், ஐபிஎம்ல. அது ஒரு 10 நாள் இருப்பாரு அங்க, மறுபடியும் வந்துருவாரு. அவர் சொந்த ஊரு இங்க. ம்ஹும். அவரு கம்பம் கம்பம் கம்பம். ஆமா. இவரு தான் 20 நாள் தண்ணியில இருந்தாருன்னு சொன்னீங்க. ஒரு மாசம் அப்படியே. ஆமா, தண்ணியில. ஆமா, இருந்து அந்த வாந்தி எடுத்தார். கடுமையான வாந்தி. அது ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஒரு 60 நாள் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தார். 60 நாள் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் தான் கொடுத்தார். அப்படி இருக்க இந்த வாந்தி வந்து கடுமையான பாரம் எல்லாத்துக்கும் வரும். அது இப்ப பண்ணும் பொழுது அந்த விஷம் பூரா வெளியே வந்துச்சு. அந்த மண்டையில் இருக்கிற அழுத்தங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்படி ரத்தம் ரொம்ப சுத்தமாயிடுச்சு. ரத்தம் சுத்தமாயிடுச்சு, உடம்பு கரெக்டா இதாயிடுச்சு. 97 விழுக்காடு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ரத்தம் ரொம்ப 16 பாயிண்ட், ரத்தம் வந்து 16 எல்லாமே இந்த மாதிரி. சாப்பிட்டு போய் பார்த்தாலும் சுத்தமா இருக்கு. சைவ உணவு சாப்பிட்டுட்டு போனா, இப்போ சைவ உணவு சாப்பிட்டுட்டு போய் பார்த்தாலுமே சுத்தமா தான் இருக்கு. நான் 2-3 நாள் சைவ உணவு சாப்பிட்டு போய் பார்க்க சொன்னேன். அந்த அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு. அந்த அளவுக்கு சுத்தமாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க என்ன பண்றாருன்னு, மறுபடியும் அந்த 3 நாள் சாப்பிட்டு இருந்தாலும் கூட அது வேண்டாம், உள்ள விஷத்தை எடுக்க சொல்லி பயிற்சி கொடுத்தாரு. எடுத்துட்டாங்க. மீண்டும் எடை அப்படியே தான் இருக்கும். அப்ப வந்து நன்கு சுத்தமான உடலுக்கு ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது. தொடர்ந்து சாப்பிட்றப்ப அது விஷமா மாறும். அது வந்து அவருக்கு தெரியும். இதை கூட பேசினாரு பாரு, நான் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்துருவாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருவாரு. உங்க பையன் இருக்கறனால மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு இருக்கு, ஒரு வாரம் இருப்பாரு. அலையிறாரு, அவ்வளவுதான். 66 67 இதோட ஒரு வருஷம் 6 மாசம். என்ன எனக்கெல்லாம் என்ன சளி இருக்கு சாமி. எனக்கு பல் தேய்ச்சல கொப்பு இது பண்ணாலும் எடை குறையணும். எடை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? எடை குறைஞ்சு வலிஞ்சு வர எலும்பு வரணும், அதே உடம்பு வரணும். சரி, எக்கச்சக்கமா இருந்துச்சு சாதாரணமா. இப்பயே உடம்பு குறைஞ்சு போச்சேன்ட்டு ப்ராப்ளம். இன்னும் அதுக்கு இன்னும் குறையணுன்றீங்களா? இது இப்பயே உடம்பு ரொம்ப குறைஞ்சு போச்சேன்ட்டு ஒரு ஃபீலிங்ல இருக்கிறாங்க. யாரு? எல்லாம் பசங்க எல்லாம் அது குறைஞ்சா குறையட்டோன்ட்டு நாங்க மெயின்டைன் பண்ணுகிறோம். அவங்களுக்கு இதை பத்தி அவங்களுக்கு என்ன? அவங்க மருத்துவர் கிடையாது, அவங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க மருத்துவர் கிடையாது, அவங்களே சாதாரண ஊதாரிக்கிறாங்க. இது வந்து உடம்பு முடிவெடுக்கிறது. அந்த உடம்பு கேட்டாலும் உடம்பு ஏறாது, குறையாது. மரம் நட்டி நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் மாத்தீங்கன்னா மரம் நட்டி உங்களுக்கு சாவுதான் வரும். என்னது? சாவுதான். இல்லங்க, அப்படியெல்லாம் மாற மாட்டோங்க. இல்ல அதுவல்ல. இந்த ஆமா, அது வந்து மரணம் தான். அதுல இருந்து சாவு இல்லே ஒண்ணு. சுத்தமான நீண்ட காலம் இருக்கல மரணம் தான். இதுல யாரும் தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. பன்னிக்குட்டி மாதிரி இருந்த மரணம் தான். அதுல யாரும் எவனா இருந்தா தர்மசாலா அதிகாரியா இருந்தான்னா, பிரதம மந்திரியா இருந்தாலும் செத்து சுடுகாடாயிட்டும் போகணும். வேற வழியே இல்லை. இயற்கையில சாகவே முடியும். குழந்தை தர்மஸ்தலா அப்படிங்கிறான், என்ன இளவோ யாருக்கு தெரியும்? எல்லாம் அழுகி பூத்துதான் சாவ போறாங்க. அழுகி பூத்துதான் சாவ போறாங்க. அவங்க சாதாரண உணவு திங்கிறவன் தானே. தர்மங்கிற பேர்ல தர்மங்கிற அவங்க தங்கிட்டு இருக்கிற எல்லா உணவு பழத்தையும் விட்டவன் தான் தர்மம்னு பேரு. தன்னுடைய பழக்கவழத்தை விடுறவன் தான் தர்மம். தர்மம்னா என்ன தெரியுமா? தானம்னாவே, தானம் சொன்னாவே தங்கிட்டு இருக்கிற பழக்கத்தை விடுதல் அர்த்தம். தங்கிட்டு இருக்கிற பழக்கத்தை விடுதல் தர்மம். அதுதான் தர்மா. தங்கிட்டு இருக்கிற அதுதான் தானம். தங்கிட்டு இருக்கிற பொருளை பழக்கத்தை விட்டு விடுதல். பழக்கத்தை தான் விடுறது. நீ சட்டையை கட்ட வேண்டாம், மசரை வெட்ட வேண்டாம், தலையை வெட்ட வேண்டாம், அதுல வெட்ட வேண்டாம். உன்னுடைய பழக்கத்தை விடு. அதே தர்மம் பண்ண மாதிரி. அப்படி பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா உலகத்துக்கு உருப்படியா இருக்கு. நீ சாப்பிடுற சாப்பாடு எவனா சாப்பிட்டு பாரு. பறவைகள் விலங்குகள் சாப்பிட்டு போட்டு. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து என்னோட உடம்பு வந்து 80 கிலோ இருந்து எனக்கு வந்து 58 கிலோ வந்தது. யாரும் எனக்கு கேட்கல.
என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் வந்து 93 கிலோ இருந்து 63 கிலோ யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. அதுதான் இந்த எடை வந்து தானா நிக்கணும். இது யோக மார்க்கம், பன்னிக்குட்டி மார்க்கம் கிடையாது. இது வாய நீங்க இது வாய முட்டு கம்முனே இருக்கணும். நீங்க வாய மூடிட்டு 2 இடத்துல கை வச்சுக்கணும். கீழே ஒரு கை மேல ஒரு கை வச்சு மூடிட்டு தான் இருக்கணும். எப்படி கீழே ஒண்ணு மேல ஒண்ணு, வாய முட்டு கம்முனு இருக்கும். குண்டராக யாராவது கேட்டா அப்படியே கை வச்சிருக்கு, அவனுக்கு காமிச்சிடணும். வாயை பொத்திட்டு போடான்றது. பொண்டாட்டியா இருந்தாலும் இதுதான், பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படிதான். கீழே இருக்கு மேல பொண்டாட்டியா 3 கை வச்சுக்கணும். வேற ஏதாவது இங்க ஒண்ணு பின்னாட முன்னாட இங்க 3 இடத்துல பொத்திக்கணும். 3 இடத்துல பொத்துன்னு சொல்லணும். 3 இடத்துல அப்படின்னு நீங்க சொல்லி பழகினாதான் நீங்க ஏதாவது தப்பிக்க முடியும். புரியுதா? இது வந்து மனிதனுக்கானது கிடையாது, இயற்கைக்கான உடல், இயற்கைக்கான உடல். அதனாலதான் ஒரு வருஷம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றதான் இப்ப. அதுதான் நான் உட்காந்துருக்கேன். அதுதான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அதுக்குதான் 25 வருஷமா. அதனாலதான் ஒரு வருஷம் பயிற்சி செய்யணும், ஒரு வருஷம் கப்பம் கட்டணும், பணம் கட்டணும், 12 வருஷம் சொன்னபடி கேட்கணும். அப்படித்தான் வர முடியும். சும்மா அதனாலதான் மாணவரை அவ்வளவு சீக்கிரம் சேர்த்துறது இல்ல. மாணவரை யாரா இருந்தாலும் நான் சொல்ற கண்டிஷன் இருந்தா மட்டும்தான். ஏன்னா இது வந்து பணம் சம்பாதிக்கிற முறை கிடையாது. நிரூபிக்க உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற, உலகத்துக்கே தெரியாத முறையை வந்து நாங்க என்னுடைய ஆசிரியர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. இதை போய் வைத்தியம் பண்றதோ, உங்க தலைவலிக்கு வைத்தியம் பார்க்கறது, உங்க தொண்டைக்கு வைத்தியம் பார்க்கறது, தைராய்டுக்கு வைத்தியம் பார்க்கறது, வயிற்றுக்கு வைத்தியம் பார்க்கறது, உள்ள மூல நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது, சக்கரை நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது இது கிடையாது. அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. அதுக்கெல்லாம் பைத்தியக்காரனுக்கு வெள்ளக்காரனுங்கிறான், அவன்கிட்ட போய் லட்சக்கணக்கில் கட்டிட்டு பன்னிக்குட்டி மருந்து சாக வேண்டிய இது அதை நோக்கம் அது கிடையாது. இதை செய்யறப்ப அதெல்லாம் நல்லா ஆகுது. இது செய்யும் போது எல்லா வியாதிக்கும் குணப்படுத்துது. தர்மசாலாவில அந்த தண்ணி இப்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பக்கம் 6 தண்ணி போயிட்டே இருக்குது. அங்க எலும்பு கிடைக்கிறதே பெரிய சிறப்பு. அவ்வளவு தண்ணி, யாரும் அந்த பக்கம் போகவும் முடியாது. யாரும் அந்த பக்கம் போக முடியாது. அந்த போட்ல போயிட்டு அந்த போலீஸ்காரன் தேடிட்டு இருக்கானுங்க. அதுல பார்த்து இன்னைக்கு சம்பந்தமில்ல ஒரு ஏடிஎம் கார்டு கிடைச்சிருக்குது, ஒரு பேன் கார்டு கிடைச்சிருக்குது. பாருங்களேன், அது பூமியில இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப உறுதி பேக் கிடைச்சிருக்குது, அது கிடைச்சி. அப்ப என்ன இப்ப உறுதியாகி போச்சு. என்னது, எலும்பும் கிடைச்சிருச்சு, மண்டையோடு எல்லாம் உறுதி ஆயிடுச்சு. அப்புறம் ஏற்கனவே இவன் கையில வச்சிருக்கிற எலும்பு இப்ப நீ அடுத்தது மேட்டாங்காட்டுக்கு போயிருவாங்க. நீ அடுத்த 7, 8, 9, 10 மேட்டாங்காடு. இது வந்து இன்னும் இந்த மாதிரி 1000 இடம் இருக்குது. இந்த மாதிரி 1000 இப்ப உறுதியாகி போச்சு. இனி எல்லாம் அந்த 4000 ஏக்கரை தோண்டுனா அவ்வளவுதான், எல்லா பக்கம் எலும்பு கூட கிடைக்கும், கிடைச்சிடும். அப்ப அது வந்து கவர்மெண்ட் சுடுகாடு கிடையாது, பிரைவேட்ல எங்கடா வந்தா. முதல்ல பேடிஎம் கார்டு பயங்கரமான ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பேடிஎம் கார்டு, அப்புறம் பேன் கார்டு உறுதி. அது லட்சுமின்னு பேர் வேற போட்டிருக்கு. லட்சுமின்னு பேர் வேற. அதே கூட 5 அடிக்குள்ள போச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சு. அது விசாரிச்சே கண்டுபிடிச்சிடாது. இப்போ பேன் கார்டு அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு நடந்திருக்கணும். 10-15 வருஷத்துக்குள்ள நடக்கும். பேன் கார்டுங்கிறது 15 வருஷத்துக்குள்ள தானே, 10 வருஷத்துக்குள்ள தானே. 15 வருஷம். நான் பேன் கார்டு வாங்கி ஒரு 14-13 வருஷம் இருக்கு. நான் பேன் கார்டு வாங்கி அந்த காலத்துல அப்ப வந்து 30 ரூபாய்க்கு வாங்கணும். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு, என்னமா இருந்துட்டு போட்டு, மொத்தத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் நிரூபிச்சுட்டான் பாரு. இவன் தோணுன இடத்துல கிடைச்சிருச்சு. அது இன்னும் தண்ணி பூரா அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குது. அப்பா கொடுமை. எடுக்கவே முடியாதுங்க. எடுக்க தண்ணி வந்தா அது எங்கேயுமே பூந்துக்குமே, எடுக்கவே முடியாது. என்னது, எடுக்க முடியாது. இப்ப தர்மஸ்தலம் நடத்தினுக்கிறவங்க ஐயா ஜெயின்ரு கிடையாது. இவங்க ஜெயின்ரு. இது பிரிட்டிஷுக்கார் காலத்திலே யாரோ வந்து அவங்க குடும்பத்தவே வந்துட்டு இப்ப பண்ணிக்கிற மாதிரி மல்டர் பண்ணிட்டு நிமிஷம் பண்ணிட்டு இவங்க வந்து அது ஆட்சி ஆண்டு அந்த காலத்துல இருந்து. இது ஜெயின் ஃபேமிலிக்கு சொந்தமானது. என்னது, ஜெயின் ஃபேமிலிக்கு சொந்தமானது, சொந்தமானது. இதுல வந்து ஜெயின் இன்னைக்கு ஜெயின் தான். ஹெகடேன்னு சொல்றோம். ஹெகடேங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, மஞ்சுங்கிறது
ஆ, ஜெயினருடைய பேரு மஞ்சுங்கிறது ஜெயினருடைய பேரு. மஞ்சுங்கிறது ஜெயிலோட ஜெயினு பேரு. இருக்கும். மஞ்சு அவங்க மஞ்ச எப்படிங்க இந்த மாதிரியான இவங்க எல்லாம் எப்படி அந்த ஒரு வன்கொடுமைக்காக ஆளாங்க? ஏங்க, அதுதான் வெறி, காம வெறி வந்துருச்சு, காம வெறி வந்துருச்சு. அவங்க வாயத்தை கட்டிக்கணும், வாயை கட்டிக்கிட்டு எப்பயுமே எப்பயுமே உண்ணா நோன்புலதான் இருக்கணும். என்னது இன்னும் உண்ணா நோன்புலதான் இருக்கணும். இப்ப நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இன்ஃபேண்ட்ரி ரோடு ஒன்று இருக்கு. இன்ஃபேண்ட்ரி ரோடு கேள்விப்பட்டீங்களா? பெங்களூர் இன்ஃபேண்ட்ரி ரோடு, டின் ஃபேக்டரி டென் ஃபேக்டரி ரோடு, இன்ஃபேண்ட்ரி ரோடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சகஜமொழி அங்க பாத்தீங்கன்னா கணேஷ் பாக்னு இருக்குது. கணேஷ் பாக்ங்கிற இடத்துல போனீங்கன்னா ஒரு பெரிய ஜெயினர்களுடைய இது இருக்கு. ஜெயினர்களுடைய மடம் இருக்குது, கல்யாண மண்டபம், பெரிய கல்யாண மண்டபம். கணேஷ் பாக் தான் இது இருக்கு பாருங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். இங்க பாருங்க. அப்புறம் எடுத்து காட்டுறேன். இதுல வந்து இதுல அந்த அந்த ஒரு 365 நாள் அதுல சகஜ முனி, அவர் பேர் சகஜ முனி. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 365 நாள் உண்ணாநோன்பு இருந்தார் பெங்களூர்ல. கணேஷ் பாக், என்னது கணேஷ் பாக், லால்பாக், கணேஷ் பாக்ங்கிற இடத்துல கணேஷ் பாக், என்னது கணேஷ் பாக் ஜெயினர்களுடைய தலைமை. அந்த பெங்களூர்லயே ஹெட் அதான். அதுல பிரான்ச் ஜெயினர் கோயில், சின்ன கோயில் நிறைய இருக்கு. அந்த பெங்களூருக்கு பெரிய கோயில் அதான். என்னது ஜெயினர் கோயில். அந்த கோயில்லாம் கிடையாது, பெரிய மடம். என்னது பெரிய மடம். எந்த உருவம் எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது. பெரிய ஒரு 1000 பேர் உட்காரமா, 2000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி பெரிய மண்டபம். என்னது பெரிய மண்டபம். போய் பாருங்க, கணேஷ் பாக் போய் பாருங்க. போய் பார்த்துட்டு வந்து நீங்க கட்டாயம் பாருங்க எல்லாரும், புரியுதுங்களா? அது பெரிய மண்டபம். அதுல வந்து சகஜ முனின்னு ஒருத்தர் வந்து உண்ணா நோன்பு இருந்தாரு. அப்ப வெங்கடேசன் நேர்ல போய் பாக்குறாரு. இதெல்லாம் வந்து 20 வருஷம் நடந்தது. அப்ப அவர் வந்து அந்த சகஜ முனி அந்த ஜெயினர் தான். அந்த ஜெயினர் வகுத்து அந்த வரலாறை சேர்ந்தவங்க தான் இந்த தர்மசாலத்தை சேர்ந்தவங்க. அதுல 800 ஆண்டு வரலாறு. திருடனுங்க ஆரம்பத்துல நல்லவன் இருந்தா, அப்புறம் பூரா அயோக்கியன்னு வந்துட்டாங்க. என்னது இவங்க வந்ததுல விபச்சாரிகள். இவங்க எல்லாம் விபச்சாரிகள். அதனாலதான் 4000 பேர்த்த எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது. அரசாங்கம் எதையுமே கண்டுக்கல. அதாவது 50 வருஷமா எதையுமே கண்டுக்கல. 50 வருஷமா இனி வந்து எல்லாரும் தோண்ட மக்கள் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. அப்ப நம்பிக்கையே போயிருச்சு. அது என்ன நடக்கட்டும். சரி, இப்போ ஒண்ணு செய்ய போனா இன்னொன்னு கிடைச்சிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணு தேட போறாங்க. ஒரு எலக்ட்ரானிக் கார்டே கிடைக்குது. எலக்ட்ரானிக் கார்டே கிடைச்சதுன்னா எவ்வளவு எவிடன்ஸ் அது? எலக்ட்ரானிக் கார்டு கிடைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு எவிடன்ஸ் அது? அது யாரு என்ன, அது எங்க பூமிக்குள்ள போச்சுன்னு கேட்பான். அது 4 அடிக்குள்ள எங்கடா போச்சுன்னு கேட்பான். அங்க எங்க போச்சு, அதோட சேர்ந்து புதைச்சது யாரு, அந்த துணி எங்க, மணி எங்க, அதோட ஒற்று போறதுங்க, அது யாரு என்ன எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அது எங்க இங்க வெளியூர் கார்டு எல்லாம் வந்துடும். எல்லாமே பேடிஎம் கார்டு கிடைச்சி 2 கட்டை கிடைச்சிருக்குது, என்னமோ கிடைச்சிருக்குது, எல்லாம் இருக்கு. இனி அது வருது என்னமோ இருந்துட்டு போகுது. அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அவர் வந்து அந்த சகஜ முனி
பயிற்சி தொடங்குறப்ப எத்தனைக்குள்ள எடுத்தாரு 60 அந்த இருக்கு இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த 3வது பக்கமும் 4வது பக்கமும் நான் எடுத்து வைக்கல. இந்த உடம்பு இழைக்குதுன்னு சொல்றதுக்கு அதாவது உடம்பு இழைத்தல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னுடைய உடல் பாருங்க, உடல் எடை குறைந்து கொண்டே வரும், சில மாதங்களில் நிலைத்த எடை அடைந்து விடும். உடல் எடை குறைந்து கொண்டே வரும். பக்கம் 45 பக்கம் 45ல உடல் எடை குறைந்து கொண்டே வரும், சில மாதங்களில் நிலைத்த உடல் எடையை அடைந்து விடும். எத்தனை நாள் உண்ணாமல் இருந்தாலும் உடல் எடை குறையாது. எனது 62 கிலோவில் என் உடல் எடை நிற்கிறது. என்னது 62 கேஜில எடை நிக்குது என்னுடைய உடல் எடை. எத்தனை நாள் பட்டினி இருந்தாலும் என்னது எத்தனை நாள் பட்டினி இருந்தாலும் குறையாது. அது வரைக்கும் நீங்க போகணும். அது வரைக்கும் போகணும். இப்ப அவர் 25 நாள் பட்டினி இருந்த பொழுது உடல் எடை இறக்கவே இல்லை. யாருது? திருமாறன். ஆனா உள்ளே இருக்கிற விஷம் பூரா மஞ்சளா வெளியே வந்துருச்சு. உள்ளே இருக்கிற விஷம் இல்ல வெளியே வந்துருச்சு. ஆனா தினமும் பேசுவேன். தினம் அந்த 25 நாளுமே காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் தனிப்பட்ட முறையில். அப்பெல்லாம் இந்த மாதிரி வகுப்பு கிடையாது. நான் இப்ப வகுப்பு ஆரம்பிச்சு இப்ப 8-9 மாசம் ஆச்சு. நான் போன மாசம் ஜூன் மாசம் நினைக்கிறேன். போன ஜூன் மாசத்துல ஆமா அதுலயே ஒரு 50-60 நாள் நேர்ல வந்து சந்திச்சு அவர். நேர்ல வந்து நான் வந்து நேர்ல வந்து சந்திச்சாரு. சந்திச்சு அப்புறம் 3 நாள் என்னோட இருந்தாரு. அப்ப வந்து ஒரு 20 பேருக்கு பயிற்சி கொடுத்தாரு திண்டுக்கல்ல. ஒரு மலையடி வாரத்துல ஒரு பெரிய தோட்டத்துல ஒரு பெரிய பங்களாவில. என்னது பெரிய பங்களாவில என்னுடைய எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க தான். அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்க. சென்னையில இருந்து. அந்த ஐடியா தரதில்ல. அதெல்லாம் பெரிய கஷ்டம். ஆளை கூடுறது உட்கார்றது நம்மளால முடியாது. பணம் நிறைய வரும், எனக்கு இஷ்டம் இல்லை. 3 நாள் தான் சொல்லி தருவேன். 20,000 ஃபீஸ். 20,000 ஃபீஸ். 3 நாள் தான் என்னோட இருக்கணும். 3 நாள் எனக்கு 20 பேர் சேரணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதெல்லாம் வந்து நிறைய பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதெல்லாம் அவனை போய் அப்புறம் அந்த அதுல ஒருத்தர் இவர் மட்டும்தான் செய்யறாரு. மத்த 19 பேர் பணம் கட்டிட்டு போனது என்னானே தெரியல. அது பெங்களூர்லயே 3 பேர் இருக்கானுங்க. பெங்களூர்லயே 3 பேர் எல்லாம் கிட்ட வந்து பயிற்சி எடுத்தவனுங்கதான். என்ன ஆனானுங்களே தெரியல. தொடர்புலயே வர மாட்டேங்கிறானுங்க. தொடர்புலயே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறானுங்க. பேசினாலும் வர மாட்டேங்கிறானுங்க. என்னப்பா என்ன வந்து சொல்லவும் மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றது பண்ணுங்க? என்ன ஆச்சுன்னு ஒரு நிலவரம் தெரிவிக்கணும். நல்லா இருக்கிறியா? அத ஒரு 100 நாள் செஞ்சு விட்டுட்டு 100 நாள் செஞ்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு போயிட்டானுங்க. அதோட சரி. அதனாலதான் அதுல இருந்து நான் என்ன பண்ணேன்னா கண்டிஷன் பயங்கரமா போட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் யாரையும் உள்ள சேர்த்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களுக்கு எல்லாம் கடுமையான கண்டிஷன், உங்களுக்கு எல்லாம் அந்த கண்டிஷன் தான் உள்ள வச்சிருக்கிறேன். உங்க மாதிரி கண்டிஷன் தான் போட ஆரம்பி. இப்ப சரியா ஒழுங்கா செய்யாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சொல்லிக் கொடுக்கணும் அவசியம். அப்ப 1 வருஷம் செய்யணும். 1 வருஷம் மாசம் நான் சொல்ற தொகையை கட்டணும். 1 வருஷம் செய்யணும். மெடிக்கல் ரிப்போர்ட் 12 எடுக்கணும். இப்படிங்கறதெல்லாம் இப்பதான் கொண்டு வந்தேன் நான். இப்படி கொண்டு வந்தங்காட்டி தான் நீங்க நிக்கிறீங்க. இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல ஒதுக்கி விட்டேன். என்னது எல்லாத்தையும் கழிச்சு விட்டேன். எல்லாத்தையும். ஒரு மிலிட்டரிக்கார் வந்தார். அவர் இல்லைங்களாங்க? மிலிட்டரிக்கார் யாரும் இதுல இல்லையே. ரிட்டர்ன்மேன் யாரும் இல்லையே. வந்தார். அவரு பேசுவாரு. அவரு ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கல கூட நீங்க சொன்னீங்க. அவரு ரிப்போர்ட் எடுக்காத இருந்தாரு. இன்ஜினியர் மெலிசா இருந்தார். அவரா? மெலிசா இருந்தார். ஆமா மெலிசா இருந்தவர் கண்ணாடி போட்டு இருந்தாரு. ஆமா அவர் எடுத்துட்டாரு. இன்னைக்கு கூட வந்தாரு. இன்னைக்கு கூட அப்படிங்களா? தெரியல, கிடைக்கல. இன்னைக்கு வந்தாரு. காலையில வந்தாரு. இன்னைக்கு அப்படிங்களா? நேத்து வந்தாரு நினைக்கிறேன். நேத்து இன்னைக்கா? நேத்து இல்ல காலையில தான் வந்தாரு. போட்டிருந்தானே கண்ணாடி போட்டு. சுந்தர் அவரு பேர் சுந்தர். அவரு இல்ல. அவரு பாத்துக்கிறேன். அவரு இல்ல, சுந்தரம் இல்ல, இன்னொருத்தர். சுந்தர் அவர் 6 மாசமா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப எடை குறைச்சு சொல்லிட்டு அவருக்கும் சொன்னேன். மறுபடியும் என்ன எடை எல்லாம் குறை, இன்னும் கொஞ்சம் முதுகொலி இருக்கு. அப்ப எடை குறைன்னு நான் சொன்னேன்.
எடை நான் குறைக்கிறது இல்ல, அது குறையும். என்னது அது குறையும். எழுதிருக்க பாரு, 45 பக்கம் எடுத்து படிங்க, 45 பக்கத்துல எடுத்து படிங்க. உடல் எடை குறைந்து வந்து சில மாதங்களில் நிலைத்த உடல் எடை வரும். இது யாருக்கு? இந்த மாதிரி பயிற்சி செய்யறவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? உங்களுக்கு உங்க நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் நீங்க சொல்லணும், எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. சரி. எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் மிக்கும், அவ்வளவுதான். மெடிக்கல் ரிப்போர்ட் மிப்ப நீங்க நானுதான். நீங்க நானும் மெடிக்கல் ரிப்போர்ட், இந்த 3 தவிர யாரும் உள்ள வர முடியாது. என்னது மெடிக்கல் ரிப்போர்ட்ங்கிறது ஒரு ரிப்போர்ட், அவ்வளவுதான். அதுல யாரு அது வந்து ஒரு ரிப்போர்ட்டா வச்சுக்கிறோம். மற்றபடிக்கு நீங்க நான் இந்த 3, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் 1, நீங்க 1, 2, நான் 1, 3, இந்த 3 நிகழ்ச்சி தான் இருக்கணும். யாரும் உள்ள வரக்கூடாது. யாரு உள்ள வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா பதில் பேசுற பொறுப்பு உங்களுது. சரியா? இது உங்களுக்கு எனக்குமான ஒப்பந்தம், உங்களுக்கு எங்களுக்குமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்னைக்கு 12 வருஷத்துக்கு மீறக்கூடாது. சரியா? சரி. உடல் எடை குறைந்து கொண்டு சில மாதங்களில் நிலைத்த உடல் நிலைத்த எடை அடைந்து எத்தனை நாள் முழுப்பட்டு இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது. எனக்கு 62 கிலோவில் என் உடல் எடை நிற்கிறது. அந்த சமயம் உடல் சுத்தமாய்விட்டது என்று பொருள். சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேறவும் மிகவும் குறைந்துவிடும். சுத்தமான உடல்ல சிறுநீர் இருக்காது, ரத்தத்துல அழுக்கு இல்லாதனால சிறுநீர் பிடித்து நின்று போயிடும், அல்லது குறையும், அல்லது கெட்டு போன உடம்புல நிறைய தண்ணி குடிச்சா, நிறைய தண்ணி குடிக்கிறீங்க வச்சுக்க, ஒரு நாள் 1.5 லிட்டர் 2 லிட்டர் போச்சுன்னா அது போறது என்பது வேறு. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் பசியும் குறைஞ்சிரும், பசி தாகவும் குறைஞ்சு போயிடும், உணவும் இல்லாத பொழுது தானாவே ஒரு நாளைக்கு 1 தடவை அல்லது 2 தடவைக்கு மேல சிறுநீர் பிரியாது. ஏன்னா நாம் உணவை சாப்பிடுறோம், ஏதோ ஒரு உணவு சாப்பிடணும்னு வச்சுக்க, ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம் இல்லையா, அது சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற விஷம் தான் ரத்தத்துல கலந்துரும். அந்த ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு தான் சிறுநீர் என்ன பண்ணுது, சிறுநீர் ரகம் கிட்னி என்ன பண்ணோம்னா அது கழுவி சிறுநீராக விஷமாக வெளியேற்றுகிறது. நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட அதுல இருக்கிற விஷத்தை பிரிச்சாகணும், அதுல இருக்கிற விஷத்தை பிரிச்சாகணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு சுத்தமான உடல் இது போதும். நீங்க செய்யறது அரைமுறையமா செய்ய, நாங்க யாரும் முழுசா செய்ய முடியாது, அரைமுறையமா செஞ்சுட்டு வந்தாவே போதுமானது. என்னது பின்ன பல கோடி ஆண்டா இருக்கிறத வந்து ஒரு நாளே செஞ்சிட முடியும், அதுக்கு டைம் எடுத்து மேல. ஏன்னா உலகத்தோடு எல்லாரும் நம்மள பாக்குறாங்க இல்லையா, பாத்துட்டு இருக்கிறதா அவங்களோடையும் கலந்த மாதிரியும் கலக்காத மாதிரி, அவங்களோடையும் இருக்கிற மாதிரியும் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரியும் இப்படி போயிட்டே இருக்கு. எல்லா பன்னிக்குட்டியும் எல்லாரும் பன்னிக்குட்டியா இருக்கிற, நாட்டை முடிச்ச பன்னிக்குட்டி கக்கூசோட இருக்கான். அந்த கக்கூசோட வாழணும்னா சரி ரைட், அப்படி கொஞ்சம் இப்படித்தான் மெல்ல மெல்ல போய் உங்களுக்கு அந்த பருவம் பக்குவம் வருகின்ற பொழுது தனித்து இயங்குவீங்க. அதெல்லாம் இன்னும் 60 வயசு 65 வயசு வர்றப்பதான் தனிப்பேனையாட்ட வரணும். அதெல்லாம் என் கூட தண்ணீர் தான் இருக்கு, இன்னைக்கு பூரா தண்ணீர் தான் இருக்கு, எதுவுமே கருப்பட்டியா வெள்ளம் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கிறீங்க. இன்னும் அப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நல்லா எடை குறையும், நாளைக்கு நல்லா எடை பாத்துருங்க. இந்த மாதிரி 48 மணி நேரம் போடுறப்ப நல்லா குறையும், 48 மணி நேரம் போடுறப்ப நல்லா குறையும். 48 மணி நேரம் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டு, முருங்கைக்காயை நிறைய வாங்கி வணக்கி போட்டு பிழிஞ்சு உப்பு கார கம்மியா போட்டு அப்படியே அந்த கூழ் மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 1/2 கிலோ முருங்கையாவது இருக்கணும், 1/2 கிலோ முருங்காய், ஒரு 100 கிராம் தக்காளி, 100 கிராம் வெங்காயம் போட்டு விளக்கணும் போட்டு உப்பு காரம் போடல, உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சி போட்டு தாளிச்சு விட்டு தண்ணி நிறைய ஊத்திடணும். நல்லா தண்ணி ஊத்தி நல்லா சவுண்ட் விட்டா கும்முன்னு மணக்கும். என்னது கும்முன்னு மணக்கும். பூண்டு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம், போட்டு தாளிச்சு விட்டு உள்ள ஊத்திட்டு நல்ல தண்ணி ஊத்தி விட்டு பாருங்க, கும்முன்னு மனமா வரும். நெய் கூட உள்ள தாளிச்சு ஊத்தி விட்டுக்கலாம், நெய் இருந்தா நெய் கூட போட்டுக்கலாம். அப்ப அந்த கும்முன்னு மனம் வரும். 4 தடவை அது நல்லா கரைஞ்சி உடஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணோம்னா கரண்டி விட்டு ஒதுக்கணும்னா அப்படியே ஒதுக்கி விடணும், ஒதுக்கிட்டு அப்படியே தனியா பிரிஞ்சிடும். அதை அப்படியே சூடா சாப்பிட்டு பாருங்க, என்ன மாதிரி இருக்கும். அடே எங்க அப்பா அற்புதமா அப்படியே வயிறு சுத்தமாயிருக்கு. நான் குக்கர்ல போட்டு வேக வைக்கிறதுங்கல்ல, ஆவியில தான் வேக வைக்கிறேன்.
இது அது ஒரு முறை இருக்கு. நான் உடைச்சு அந்த கூழா பிரிச்சிடுறது. உடைச்சு தண்ணி ஊத்துறோம் இல்லையா, நான் இந்த தண்ணி கஞ்சி மாதிரி ஆகிறதுக்காக அவர் அப்படி சொல்றாரு. கஞ்சி மாதிரி ஆகிறதுக்காக அப்படி சாப்பிடறதுக்கு வேற, இது தண்ணி மாதிரி ஆகிறதுக்கு குக்கர்ல போட்டா டக்குன்னு மெல்ட் ஆயிடும். அந்த தொக்கு ஓரம் கட்டிட்டு அப்படியே ஜூஸா குடிக்கலான்றாரு. நீங்க வந்து அப்படியே பொரியல் மாதிரி வேக வச்சு சாப்பிடுறது அது ஒரு முறை சரியா, வெறும் சூப் சூப் சாப்பிடுறது. இது தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறப்ப அதை கடைஞ்சிடும். கடைஞ்சி விட்டோம்னா அது ஒதுங்கிடும். அந்த சக்கையை ஒதுக்கி விட்டு அந்த ஜூஸ் மட்டும் அந்த முருங்கைக்காய் சாறு மட்டும் தனியா பெரிய நல்லா குழப்பதான் இருக்கு. நல்லா அருமையா இருக்கு சாப்பிடுறது. நல்லா ஒரு டம்ளர் 2 டம்ளர் எவ்வளவு வேணுமோ எவ்வளவு குடிக்கலாம். ஆமா, அது 2 தடவை கூட குடிக்கலாம். வயிறு பயங்கரமா சுத்தமாக ரத்த அப்படி சிகப்பா மாறு. நீங்க கூட நீங்க போய் 2 நாள் 3 நாள் கழிச்சு ரத்தத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு இந்த ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட 16-17 போயிடும். 16-17 போனா என்ன ஆகு, எல்லா உள்ள இருக்கிற மண்டைக்குள்ள இருக்கிற எல்லாம் சரியாயிட்டு. தொண்டை கிண்ட இந்த 7 நிலையில் இருக்கிற அந்த அந்த கிளாண்ட், அதுதான் அந்த கிளாண்ட்ல எவனுக்கும் கட்டுப்படாது. என்னது, எவனுக்கும் கட்டுப்படாது. எந்த கடவுளுக்கும் கட்டுப்படாது, எந்த கருமாதிக்கும் கட்டுப்படாது. அது தானாவே சரியாகும். அதுக்குத்தான் அதனாலதான் இயற்கை நமக்கு பல கோடி ஆண்டாக தவம் இருந்து சக்தியை வெளியிருந்து எடுக்கிற மாதிரி உடம்ப மாத்தி இருக்கு. இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாதனால தமிழ்நாட்டு முண்டங்களுக்கும் தெரியாது. ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற முண்டங்களுக்கு கூட 25 வருஷம் மட்டும் தெரியாது. நானும் ஒரு மானங்கட்ட ஆள் தான். பன்னிக்குட்டி மாதிரி தான் நானும் வாழ்ந்தேன். நானும் தான் பன்னிக்குட்டி மாதிரி தான் இருந்தேன். நானும் நாத்தம் பிடிச்சவன் தான். பின்ன நாம சுத்தமான கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தேன், இந்தியாவில நம்ம ஒருத்தரால எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. என்னது, இந்தியாவிலே உலகத்துல எனக்கு மட்டும்தான் புரிந்ததே பத்தி எனக்கு புரியல. அப்புறம் பாத்துக்க, அப்புறம் எனக்கு கோபம் வரவும் வராதா? வருங்க, கண்டிப்பா வருங்க. இந்தியாவில நான் ஒருத்தன் தான் இருக்கு. எவனுக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது. எவனு சேலஞ்ச் பண்ண இப்ப யாருன்னா எவ்வளவு வீடியோ பார்த்தோம், நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் வரலாம் இல்லையா? ஒரு பையன் வர முடியாது. எவ்வளவு பேசுறேன், கடவுளை நேர்ல பார்த்தேன். 4000 ஏக்கர் எனக்கு சொந்தமா இருக்குது. தர்மசாலா சொந்தம். அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த பெரிய மடத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். அப்ப காமாட்சிபுரம் மடத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் சொல்றாரு. எனக்கு உலகம், நான் தனி உலகம் வச்சுன்னு. அப்புறம் இங்க ஒருத்தர் இருக்கான், ஈசா யோகா, நான் தான் பெரிய புடுங்கி இப்படின்னு சொல்றான். இந்த புடுங்கில வாங்கினா என்னோட எவனும் வரமாட்டேங்கிறானுங்களே. ஒரு பயில வர மாட்டேங்கிற. தர்மஸ்ல இருந்து வரணும், ஈசாயவாத்துல இருந்து வரலாம். அப்புறம் பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கா ரவிசங்கர், எவனோ ஒருத்தர் அந்த இருக்க வரலாம். அப்புறம் வடநாட்டுல ஒருத்தர் இருக்கேன் பதஞ்சலின்னு ஒருத்தர் இருக்க, அந்த கோணவாய்க்காரன் அந்த மூஞ்சி ஒரு கோணையா இருக்க வரலாம். அவனுக்கு முகவாதம் வரலாம். இந்தியாவில எத்தனை மடங்கள் இருக்கு? இந்தியாவில எவ்வளவு மடம் இருக்கு, நிறைய இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வயிறு இப்படிதாங்க இருக்கு. எல்லாருக்கும் எல்லா சாமியாருக்கு நேரத்து கூட பார்த்தேன். மதுரைக்கு இதுக்கு தஞ்சாவூருக்கு வந்திருந்தாங்கல்ல சாமி மடாதிபதிகள், அவங்க உட்காந்துக்கிற வயிறை பாருங்க. சேர் இருக்கு, சேருக்கு முன்னாடி வயிறு இருக்கு. அவங்க மனுஷங்களை பன்னிக்குட்டிங்க. என்னது, சாதாரண உணவு சாகிற பன்னிக்குட்டிங்க. என்னது, பன்னிக்குட்டிங்க. ஆமா, அவனுக்கு என்ன ஒழுக்கம் இருக்காது, எந்த ஒழுக்கம் இருக்காது. என்னது, எந்த ஒழுக்கம், வயிறு அவ்வளவு இருக்கு இல்லைங்களா? பாத்துட்டு உள்ள பிஏ 15 கிலோ இருக்கும். பிஏ 15 கிலோ 20 கிலோ இருக்கும். இவன் வந்து சிவா மடாதிபதி. ஏன்னா எல்லாம் காசாம அதை வந்து அதாவது யோக மன்றங்களுக்கு பூரா பணம் சம்பாதிக்க மன்றமா மாறிடுது. அதனாலதான் என்கிட்ட எவனும் வரமாட்டானுங்க. என்கிட்ட எவனும் போன சிக்கிக்க மாட்டான்ட்டு வரமாட்டானுங்க. ஏன்னா சொகுசு வாழ்க்கை போயிடும். என்னது, நாக்கு ருசி போயிடும், சொகுசு வாழ்க்கை போயிடும். தனிமையில இருக்க சொல்றது, தனிமையாத்தான் வாழணும், சுத்தி யாரும் இருக்க கூடாது. என்னது, இந்த அடமுறை செய்யக்கூடாது. இது நீ என்னென்ன சொல்றியோ அத்தனை இதுல இருக்குது. என்னது, ஆமா. அதனால அப்படிதான் சைக்கிளுக்கு தான் போறேன், நடந்துதான் போறேன். யாரையும் திரும்பி கூட பாக்குறது இல்லை. யாரையும் திரும்பி கூட நான் பாக்குறது. அப்பதான் நான் இயற்கை அது போக ஆராய்ச்சி பண்ணணும், புதுசா கண்டுபிடிக்கணும். ஏங்க விஞ்ஞானி போய் சந்திக்கணும். அவன் எவனா இருந்தாலும் போய் சந்திக்கணும்னா இல்லையா? நாளைக்கு இஸ்ரோ தலைவர் ஊருக்கு வந்தாலும் நேர்ல போய் பாத்துருவேன். இஸ்ரோ தலைவர் நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கங்க, நான் போய் தனியா பெங்களூர் வந்தாலும் எனக்கு 2000 செலவாகும். ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தா நேர புத்தகத்துக்கு போட்டோ எடுத்து போட்டுருவேன். அதை இப்ப செஞ்சுட்டு இருக்காது. இப்ப என் பொண்ணை வேற கூட்டிட்டு போறேன். என்னது,
பொண்ணு வேற. சொன்ன யார் என் பொண்ணு இந்த படிக்க போறாங்க, இதை கையில கொடுத்து இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ண போறாங்க, இந்த புத்தகத்தை படிச்சுதான் எல்லாத்தையும் சொல்லி தர போறாங்க சொல்லியே கொடுக்குறேன். இதை விட என்ன இருக்கு? இப்ப அடுத்தது அடுத்தது அவங்க இதை படிச்சு நிரூபிக்கணும். நீ இப்ப நான் சொல்றதுல ஒரு இதை படிச்சு இதே இதை டாக்டர் படிச்சு டாக்டரேட் படிச்சு இதை உலகத்துக்கு அறிவிக்கணும். இந்த மாதிரி பயாலஜில இப்படி இருக்கு, இது பேர் பயோபிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி மாதிரி பயோபிசிக்ஸ். இந்த பயோபிசிக்ஸ் படிச்சு கிழக்கு நாடு சொல்லுகிறத கரெக்ட்னு சொல்லி நீ என்ன எழுதுறோம், நீ டாக்டர் பட்டம் வாங்கினீங்கன்னா உலகம்னா சொன்னபடி கேட்கும். அடுத்தது பண்ண போறேன். அதுல ஒரு 10 வருஷத்துல பண்ணிடுவேன். 10 வருஷத்துல உலகத்துக்கு வரணுங்க. அது மக்களுக்கு யாருன்னா ஒரு 10% அனுபவிக்கட்டும். அந்த மாதிரி தான் பண்ண போறேன். சரி, அப்புறம் எதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? காலையில தண்ணி தானே போடுங்க, போட்டு முருங்கையார் போடுங்க இருக்கா? சரி, ஓகே.